قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகிரனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபிகள் மீதும் தபா தாபிகள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்னென்று நின்று நிரந்தமாக இந்த நல்ல நாளில் நம்மை எப்படி ஒன்று கூடினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சொர்க்கம் செல்லும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டுவானாக என்று துவா செய்வனாக எனது ஜுமாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஒரு மார்க்கம், ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம், ஒரு உன்னதமான ஒரு மார்க்கம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்கள், இந்த உலகத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு வகையில் தொடர்புடையவர்களாக இருப்பார்கள், ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். இப்போ நம்ம கடை வீதிக்கு சென்றாலும் அந்த கடைக்காரர் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு தொடர்புடையதாக இருப்பார். நண்பராக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரர்களாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு உறவு கொண்டிருப்பாங்க. நட்பு என்ற உறவில் நம்ம கூட இருப்பாங்க. அதே மாதிரி உறவினர்கள், பெரிய அப்பா, சின்ன அப்பா, பெரிய மாமி, இப்படி ஏதாவது ஒரு உறவில் நம்மளை என்ன செய்வாங்க, எதிர்கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், ஒரு உறவை தக்கி வச்சுக்க சொல்லுது, அந்த உறவை பேணி வாழ சொல்லுது இந்த இஸ்லாமிய மார்க்கம். அது எப்பேற்பட்ட உறவு? நாம் காலையில் எந்திரிச்சோம் சொன்னால் அவர்களுடைய முகத்தில் தான் முடிக்கிறோம், மாலை அடைந்துச்சுன்னு சொன்னாலும் அவர்களுடைய முகத்தில் தான் நாம் முடிக்கிறோம். அப்பேற்பட்ட உறவு அந்த உறவு. சக நண்பனாக இருக்கட்டும், ரொம்ப நெருங்கிய நண்பன், அவனை கூட அன்றாடம் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் என்ன செய்யலாம், அவனை பார்க்கலாம். ஏதாவது ஒரு தேவை இருந்தால் சக நண்பனை பார்க்கலாம். ஆனால் இந்த வகையினர், இந்த உறவினர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மளுக்கு எந்த தேவையும் இருக்காது,
ஆனா அவர்களை பார்க்கக்கூடும். நாம் காலையில் எந்திரிச்சா அவங்க முகத்துல தான் முடிப்போம். காலையில் எந்திரிச்சோன்னு சொன்னா அவங்கள்ட்ட தான் பேசுவோம், அவங்கள்ட்ட தான் பழகுவோம். ஆனா நண்பன்ட்ட அப்படி கிடையாது. ஏதாவது தேவை இருந்தா மட்டும்தான் நண்பரிடம் பேசுவோம். அதே மாதிரி சக உறவினரை எடுத்துக்கொள்ளுங்கள், சொந்தக்காரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களையும் அன்றாடம் பார்க்க கூடுமான்னு கேட்டா பார்க்க கூடாது. பெரியாப்ப சின்னாப்பவை அன்றாடம் பார்க்கிறோமா? பார்க்க மாட்டோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களை நாம் பார்ப்போம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில், அப்பதான் நம்ம பெரியாப்பவோ பெரிய மாமியோ யாரையாவது பார்ப்போம். ஆனால் இந்த உறவு இருக்கு பாருங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுக்கும் ஒரு உறவை சொன்னார்கள், ஒரு வகையினரை சொன்னார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம் காலையில் எழுந்தாலும் மாலையை அடைந்தாலும் அவர்களுடைய முகத்தில் தான் முடிப்போம், அவர்களை தான் பார்ப்போம், அவர்களை தான் பேசுவோம். அப்பேற்பட்ட உறவு. அவர்களை இணங்கி வாழுங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களிடம் நன்மை செய்யுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிட்டிருக்கின்றார். அதே மாதிரி அந்த உறவினர்கிட்ட, அந்த வகையினர்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும் என்கின்றதை நம்மளுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லி தந்திருக்கிறாங்க. அவர்கள் யார்? நாம் அன்றாடம் பழகக்கூடிய நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டு சொந்தக்காரர்கள். இவர்களிடம் எப்படி பழகணும் என்பதை இது இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறது. எப்படி பழகணும், எப்படி பழகக்கூடாது என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கு. அதனாலதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. A to Z எல்லாத்தையுமே இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு கற்று தந்துள்ளது. ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி தராமல் இருக்குதா கேட்டா சொல்லி தராமல் இல்லை. எல்லா விஷயத்தையும் நாம் சிறுநீர் கழிப்பது எவ்வாறு என்பது உட்பட இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு கற்று தந்துள்ளது. அல்லாஹ்வுடைய எல்லா விஷயத்தையும் கற்று தந்து விட்டார்கள். அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரோட எப்படி பழகணும், எப்படி பேசணும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் கற்று தந்துள்ளார்கள். முதலாவதாக விஷயம், அந்த அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. எந்த இடத்துல அண்டை வீட்டுக்காரர்களை பத்தி சொல்றான் பாருங்க. வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அவனுக்கு எந்த ஒன்றை கொண்டும் நீங்க என்ன செய்யாதீங்க? இணை வைக்காதீங்க. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடத்துல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க என்று சொல்லக்கூடிய இடத்துல அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றான்? வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. வபிதில் குர்பா, ஏழைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. வல் யதாமா, அதே மாதிரி என்ன செய்யுங்க? அனாதைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. வல் மசாகீன், ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஜாரிதில் குர்பா, உங்களுடைய நெருங்கிய அண்டை வீட்டுக்காரங்க இருக்காங்க பாருங்க, உறவினர்கள், அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றா, வஜாரிதில் ஜுன்பி, அல்லாஹ் என்ன சொல்றா? அதாவது தூரத்துல இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்கள். அதாவது முதல் சொன்னது உன்னுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுல இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், யாருக்கு நன்மை செய்யணும் தெரியுமா? நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, நம்ம பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு கூட நீங்க என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்ற. எந்த இடத்துல சொல்றான்? அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வை எதை கொண்டும் இணை வைக்காதீர்கள் சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி தெரியுமா முடிக்கிறான்? இன்னல்லாஹ லா யுஹிப்பு, அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்கவே மாட்டான். யார தெரியுமா? மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா, அல்லாஹ் யார நேசிக்க மாட்டான் சொல்றான்? பெருமை அடிக்கிறாங்க பாருங்க, கர்வம் கொண்டிருக்காங்க பாருங்க, அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஏன் அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்றான் சொன்னா, அண்டை வீட்டுக்காரங்கள்ட்ட பேசும்போது என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க, நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அதே மாதிரி அவங்கள மதிக்க மாட்டாங்க, அவர்களை கண்ணியப்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி பெருமை அடிச்சுக்கிட்டு திரியிறாங்க பாருங்க, இவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று தன்னுடைய திருமறையில என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். நாம் எல்லாம் மறுமையினால ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? அண்டை வீட்டுக்காரர்களை கண்ணியமான முறையில நடத்த வேண்டும். அல்லாஹ் சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர்,
உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எப்படி இருக்கட்டும் தெரியுமா, யுக்ரிம் ஜாரஹு, அண்டை வீட்டுக்காரனோடு சேர்ந்து இருக்கட்டும், நல்ல முறையில் இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நாம் எல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அண்டை வீட்டுக்காரர்களோடு நெருங்கி வாழ வேண்டும், கண்ணியமான முறையில் அவர்களிடம் நடக்க வேண்டும், கண்ணியமான பேச்சை அவர்களிடம் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும், நல்ல முறையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும். எந்த அளவுக்கு பழகணும் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உபதேசம் செய்றாங்க. யாரை குறித்து, அண்டை வீட்டாரை குறித்து. எந்த அளவுக்கு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாசால யூசினி ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள், பில் ஜாரி, அதாவது அண்டை வீட்டுக்காரங்களை கொண்டு உபதேசம் செய்கிறார்கள். எது வரைக்கும் தெரியுமா, ஹத்தா வதன்து அன்னஹு, ஹத்தா வதன்து அன்னஹு சைவர்ரிதுஹு. அல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்தார்கள் எனக்கு அண்டை வீட்டாரை குறித்து. எந்த அளவுக்கு தெரியுமா, அந்த அண்டை வீட்டுக்காரர் எனக்கு வாரிசாக ஆகிவிடுவாரோ என்கின்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபகாரம் செய்தார்கள். யாருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அண்டை வீட்டுக்காரர்களை குறித்து பேசும் பொழுது எந்த அளவுக்கு பேசுகிறார்கள், அவர்கள் எனக்கு வாரிசாக ஆகிவிடுவார்களோ என்கின்ற அளவிற்கு உபதேசம் செய்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அண்டை வீட்டுக்காரர்களுக்கு. இன்றைக்கு நாம் நல்ல முறையில் அவர்களோடு நடக்கிறோமா, நல்ல முறையில் அவர்களோட பேசுறோமா, நல்ல முறையில் அவர்களோட பழகிறோமா? கிடையாது. அண்டை வீட்டுக்காரர்களை பார்த்தால் ஏதோ வெறுப்பானவர்களாக பார்க்கிறோம். நாம் அண்டை வீட்டுக்காரர்களோட சக நண்பர் என்று பேசினா அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்மளை கண்டுகொள்ள மாட்டேங்கிறார்கள். நம்மளுடைய சொந்தக்காரர்கள், நம்மளுடைய நெருங்கிய சொந்தம், நாம் நெருங்கிய சொந்தக்காரராக இருக்கிறாரே, அவருடன் பேசுவோம், அவருடன் பழகும் என்று போனா அவர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அவர்கள் நம்மளை திட்டி அனுப்புகிறார்கள், ஏசுகிறார்கள். இவர்களை குறித்து நான் பின்னாடி சொல்றேன், அல்லாஹ் இவர்களை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நபர் மனித ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி கேட்கிறாங்க, நான் அண்டை வீட்டுக்காரர், என்னுடைய சொந்தக்காரர் என்னை இப்படி திட்டுகிறார், ஏசுகிறார், இவரால் நான் எப்படி நடந்து கொள்வது என்று ஒரு கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் சொன்னார்கள். நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், அண்டை வீட்டுக்காரங்களோட நல்ல முறையில பழக வேண்டும். அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களிடம் கண்ணியமான முறையில பேச வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் சமைச்சோம்னு சொன்னா, நம்மளுடைய வீட்டில் குழம்பு வச்சோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் தண்ணீரை என்ன செஞ்சணும், எக்ஸ்ட்ரா ஊற்றி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். ஏதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, அபூதரே, நீங்க குழம்பு வச்சீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வீட்டில் நீங்க சமைச்சிங்கன்னு சொன்னா, நீங்க என்ன செஞ்சீங்க, தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அவங்களுக்கு சொல்றாங்க. இதுல பெண்மணிகளுக்கும் ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெண்மணிகளுக்கும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி தெரியுமா, இந்த மாதிரி குழம்பை கொடுக்குறாங்க பாருங்க, அந்த குழம்பை இழிவா கருதக்கூடாது. சரி, இந்த குழம்பு தானோ, சரி இந்த சோறு தானோ, இதையா இவ தந்தா, இவ்வளவுதான் தந்தாளா, இன்னும் நிறைய தரல, இப்படிங்கிற அளவுக்கு இழிவா கருதக்கூடாது என்று சொல்லி பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை சொல்லி இருக்கிறார்கள். யா நிசாஅல் முஸ்லிமாத்தி, முஸ்லிமான பெண்களே, லா தஹ்கிரன்ன ஜாரத்து, நீங்க என்ன செய்யாதீங்க, இழிவா கருதாதீங்க, லி ஜாரத்திகா, ஒரு அண்டை வீட்டுக்காரரை நீங்க என்ன செய்யாதீங்க, இழிவா கருதாதீங்க, வலவ் ஃபிர்ஷின்ன ஷாத்தி, அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு ஆட்டினுடைய காலுடைய குழம்பே உங்களுக்கு தந்தாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, இழிவா கருதாதீங்க, அதை நீங்க என்ன செய்யுங்க, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு அந்த இடத்துல உபதேசம் செய்கிறார்கள். என்று சொன்னா பெண்கள் தான் பேசுவாங்க, பின்னாடி ஆண்களாக என்ன செஞ்சிருவாங்க, வாங்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க, சரிம்மா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா பெண்கள் பின்னாடி பேசுவார்கள், இதை ஏன் இவ தந்தா, இவ்வளவுதான் தந்திருக்காளா, இதை நான் தான் சமைச்சிருவேன் இப்படின்னு பின்னாடி பேசுவார்கள் பெண்கள். அதன்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை குறிப்பிட்டு சொன்னார்கள், முஸ்லிமான பெண்களே, உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு ஆட்டினுடைய காலின் குழம்பை தந்தாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, அதை இழிவா கருதாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களிடத்துல கண்ணியமான முறையில, அழகான முறையில நாம் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும்.
நம்மளுடைய வீட்டில் ஒரு ஸ்பெஷலான குழம்பு வச்சேன்னு சொன்னா அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து உதவ வேண்டும். ரசூல் சொன்னார்கள், பக்கத்து வீட்டுக்காரன், நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரன், நெருங்கிய அண்டை வீட்டுக்காரன் பசியில இருக்கும் போது தான் என்ன செய்ய மாட்டான்? வயிறு நிரம்ப சாப்பிட மாட்டான். எப்படி ரசூல் சொல்றாங்க, அண்டை வீட்டுக்காரன் பசியில இருப்பான், பட்டினியில கிடப்பான். அவன் அப்படி பட்டினியில கடக்கும் பொழுது தான் என்ன செய்ய மாட்டான்? வயிறார சாப்பிட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க? நீ சமைச்சன்னு சொன்னா அவன் பட்னியா இருக்கானா, அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவு, அவனுடைய பசியை ஆத்து. அவன் பசியில இருப்பான், அவனுக்கு எதுவுமே இருக்காது வீட்டில், நீ என்ன செய்? அவனுக்கு உன்னுடைய பங்குல இருந்து அவனுக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்லுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய வயிறை மட்டும் என்ன செய்யாத, நிரப்பாத, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரருடைய வயிறையும் என்ன செய்ய, நிரப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதுல நமக்கு ஒரு கேள்வி, நம்மளுக்கு நிறைய அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்களே, அவருக்கு நான் யாரை முதல் உரிமை கொடுப்பது என்று எல்லாருக்கும் ஒரு கேள்வி வேண்டும். ஐஷா அவங்க கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு 2 அண்டை வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, நான் யாருக்கு முதல் அன்பளிப்பை செலுத்துவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய வீட்டு வாசல் பக்கத்துல யார் இருக்கிறாங்க பாருங்க, உங்களுடைய வீட்டு வாசல் பக்கத்துல யார் நெருக்கமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு உன்னுடைய அன்பளிப்பு என்ன செய்யுங்க, முதல் உரிமை அவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய நெருங்கிய அண்டை வீட்டார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும். நாம் விரும்பினதுதான் அவருக்கு கொடுக்கணும். இப்ப என்னுடைய வீட்டுல ஒரு வேஸ்டான ஒரு விஷயம், யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணவு இருக்குன்னு சொன்னா அதை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. நான் எதை விரும்புறனோ, என்னுடைய குடும்பம் எதை விரும்புதோ அதை மட்டும்தான் நான் அவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு. அல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் யாரும் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது எது வரைக்கும் லி அஹீஹி அவ் கால லி ஜாரிஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. அல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு விரும்பினதே உன்னுடைய சகோதரருக்கு விரும்பாத வரை, அதே மாதிரி உன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு விரும்பாத வரை நீ ஈமான்தாரியாக ஆக முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நான் என்னத்தை விரும்புறனோ, எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை தான் நான் என்ன செய்யணும்? அண்டை வீட்டுக்காரங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையும் சொல்றாங்க. எப்படி? அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறார், அவர் ஒரு செவுத்துல ஆணி அடிக்கிறார், அந்த ஆணி அடிப்பது கூட நீ தடுக்காதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. தன்னுடைய செவுத்துல அண்டை வீட்டுக்காரர் ஒரு ஆணியோ இல்ல மரக்கட்டையோ ஒரு பதிக்கிறார் சொன்னா அதை கூட நீ தடுக்காத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கு. ஏன்? நம்ம அல்லாஹ் மறுமையாலே ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்ப அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்ப அவர் என்ன செய்வார்? அவர் ஒரு தேவைக்கு நம்மளுடைய செவுத்துல என்ன செய்யறாரு? ஆணி அடிக்கிறாரு. ஒரு பொது செவுரு, அந்த செவுத்துல ஆணி அடிக்கிறாரு இல்ல வேற ஏதாவது பதிக்கிறார் சொன்னா அதை கூட நீ என்ன செய்யாத, தடுக்காத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு நல்ல முறையில ஆணி அடிக்கிறியாப்பா, அடிச்சுக்கோ. ஆணி இன்னைக்கு அப்படி நடக்கிறோமா? அவருடைய வீட்டில இருந்து ஒரு மரத்துடைய இலை நம்ம வீட்டுல குப்பையாக விழுந்தாலும் அவரை நம்ம என்ன செய்யறோம்? ஏசிக்கிறோம், திட்டுகிறோம். உன்னுடைய மரத்துல என்ன செஞ்சிருக்கு? இலைகள் விழுந்திருக்குது, மரத்தை வெட்டு, இந்த மரத்தினால என்னுடைய வீடு குப்பையாகுது என்கின்ற சொல்லுகிற அளவுக்கு தான் நாம் இருக்கிறோம். பக்கத்து வீட்டு மரம் நம்மளுடைய வீட்டுல வந்து விழுந்துச்சு, அப்ப என்ன செய்கிறோம்? அண்டை வீட்டுக்காரர்கள், ஓ வீட்டு மரம் இங்க வந்து விழுந்து குப்பையாகுதுப்பா, நீ அதை வெட்டி தூர ஏறி அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறோம். சண்டை போடுகிறோம் அண்டை வீட்டுக்காரர்களோடு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? உன்னுடைய வீட்டுல ஒரு ஆணி அரைஞ்சாலும் என்ன செய்யாத, அவங்களை தடுக்காத. ஏன்னா அவன் அண்டை வீட்டுக்காரன் நெருங்கியவன், அதனால நீ என்ன செய்யாத, அவன் இடத்துல சண்டை இடாத. ஏன் என்று சொன்னால் நீ மறுமையினால ஈமான் கொண்டிருக்க, அல்லாஹ்வே நம்பிக்கை கொண்டிருக்கிற. அப்படி அல்லாஹ்வே நம்பிக்கை கொண்ட யாரும் என்ன செய்யக்கூடாது? அண்டை வீட்டுக்காரங்களுடைய சண்டையிடக்கூடாது. நல்ல முறையில் தான் என்ன செய்ய வேண்டும்? சண்டை நல்ல முறையில் தான் நடக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி இறை நம்பிக்கையோடு சேர்த்து சொல்கிறார்கள். இந்த அண்டை வீட்டுக்காரோடு பழகிறத இறை நம்பிக்கையோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ரசூல் சொல்றாங்க பாருங்க, வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினு என்று 3 தடவை சொல்லி இருக்கிறார்கள். ஒருவர் என்ன செய்ய மாட்டார்? அல்லாஹ்வின் சத்தியமாக ஈமான் கொள்ளவே மாட்டார் என்று 3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கீழே அவர்களிடம் கேட்கப்படுகிறது, ஒமன் யா ரசூலல்லாஹ், அவர் யார் என்று கேட்கப்படுது. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லதி, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யமனு ஜாரஹு பிவாயிகஹு. அல்லாஹ் சொல்றாங்க,
யாருடைய நாவிலிருந்து அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்களை தவிர. யாருடைய நாவிலிருந்து அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவர்களை தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ள முடியாது. இன்னைக்கு பார்க்கிறோம், அவர்களை எந்த அளவுக்கு பேசுகிறோம். அண்டை வீட்டுக்காரர்களை சிந்தித்து பாருங்க. ஒரு அண்டை வீட்டுக்காரர் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாளைக்கு முழிச்சா அவருடைய முகத்துல தான் நான் முழிக்கணும், நாளைக்கு என்ன செய்யணும், அவர் தான் எனக்கு வந்து உதவணும். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அவரை நாம் எவ்வாறு பேசுகிறோம், எவ்வாறு திட்டுகிறோம், அவருடைய மனசு எந்த அளவுக்கு நோகும். இப்படி நோக அடிக்கிறான் பாருங்க, இவன் என்ன செய்ய மாட்டான், ஈமான் கொள்ளவே மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு 3 தடவை சொல்லி இருக்கிறார்கள். வல்லாஹி என்று சத்தியமிட்டு அவன் ஈமான் கொள்ளவே மாட்டான். ஏன்? அவன் அண்டை வீட்டுக்காரனை நாவால் தொந்தரவு செய்கிறான், அண்டை வீட்டுக்காரனை திட்டுகிறான், ஏசுகிறான், பழிக்கிறான். இப்படி உள்ளவன் என்ன செய்ய மாட்டான், ஈமான் கொள்ள மாட்டான். அதே மாதிரி சொர்க்கத்திற்குள் நுழையவும் மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சொர்க்கத்துக்கு என்ன செய்ய மாட்டான், நுழைய மாட்டான். லா யதுகுலுல் ஜன்னத மன் லா யஹ்மனு ஜாரஹு பவாயிகஹு. யாருடைய நாவிலிருந்து அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்துக்குள்ள நுழையவே மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். நாம் எவ்வளவுதான் இபாதான காரியங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நன்மையான காரியங்கள் செய்தாலும், அண்டை வீட்டுக்காரன் நல்ல முறையில் இல்லைன்னு சொன்னா நம்முடைய இபாதத்துலாம் அழிந்துவிடும். அவ்வளவுதான், அவனுடைய இபாதத்துலாம் கூலியே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறாள், அவள் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கடமையான தொழுகை உட்பட உபரியான தொழுகைகள் விட்டு என்னென்ன தொழுகைலாம் இருக்குதோ அந்த தொழுகையெல்லாம் தொழுகிறார், நோன்பு கடமையாக்கப்பட்ட நோன்பு மட்டுமல்லாமல் உபரியான நோன்புகளையும் வைக்கிறார், நிறைய நன்மைகளை செய்கிறார். ஆனா அண்டை வீட்டுக்காரரோடு அவர் என்ன செய்யவில்லை, சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார். இவள் எப்படிப்பட்டவள் என்று ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவள் நரகவாசி என்று சொல்கிறார்கள். எப்படி? அவள் நரகவாசி. பாருங்க, என்னென்ன நன்மையான காரியங்கள் செய்கிறார் அந்த பெண்மணி. தொழுகிறா, நோன்பு வைக்கிறா, அது மட்டுமல்லாமல் உபரியான நோன்பு, உபரியான தொழுகை, என்னென்ன நன்மையான காரியங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் செய்கிறா. ஆனா அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறான்னு சொன்னா அவள் நரகவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள். மேலும் கேட்கப்படுகிற ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், அவள் கடமையான தொழுகையை மட்டும் தொழுகிறார், 5 நேர வக்து மட்டும் தொழுகிறார், அந்த 1 மாத காலம் நோன்பு மட்டும் வைக்கிறார். ஆனா அண்டை வீட்டுக்காரருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. இவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவள் சொர்க்கவாசி. பாருங்க நம்மளுடைய தீர்ப்பு எப்படி இருக்குது, அண்டை வீட்டுக்காரனோடு எப்படி நடந்து கொள்ளுகின்றோம் அதுலதான் தீர்ப்பு இருக்குது. நாம் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும், எவ்வளவுதான் இபாதான காரியங்களும் மூழ்கி கடந்தாலும், அண்டை வீட்டுக்காரன் நீ சரியில்லையா, அண்டை வீட்டுக்காரரை பழிக்கிறியா, சண்டையிடுறியா, அப்ப நீ என்ன செஞ்சுவ, நரகத்துக்கு போயிடுவ. ஆனா என்கிட்ட கொஞ்சம் தான் 5 வக்து தான் தொழுகிறேன், கடமையான நோன்பு மட்டும்தான் வைக்கிறேன், வேற எதுவுமே செய்யல, ஆனா அண்டை வீட்டுக்காரங்க நல்ல முறையில் நடக்கிறேன்னு சொன்னா நாம் என்ன செய்து விடலாம், சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், இல்ல தூரத்து சொந்தமாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், சொந்தம் இல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இணங்கி வாழ வேண்டும், நல்ல முறையில என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். இவர்களோடு இருப்பதை பற்றி தான் நம்மளுடைய இறை நம்பிக்கையும் எவ்வாறு இருப்பது என்பதை நாம் என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிப்பது இந்த அண்டை வீட்டுக்காரர்களை வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், தீர்மானித்துக் கொள்ளலாம். அண்டை வீட்டுக்காரர்களை நீ சபிச்சேன்னு சொன்னா, திட்டுனன்னு சொன்னா நீ என்ன செய்யலாம், நீ நரகத்துக்கு தான் போவேன். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறார்கள். அவனை எனக்கு பிடிக்கலையா, நான் என்ன செய்வேன், அவனை திட்டுவேன், அவனை அந்த வீட்டிலே இருக்க விடாத அளவுக்கு நான் பண்ணுவேன் என்ற அளவுக்கு தான் இன்றைக்கு அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள். வாடகை வீட்டுல தான் இருப்பாங்க, இவன் எனக்கு பிடிக்கலையா உடனே என்ன செய்யறாங்க, ஓனர்கிட்ட சொல்லி இவன் எப்படியாவது காலி பண்ண வைக்கணுங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனா அண்டை வீட்டுக்காரர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பு என்ன, சொர்க்கத்துக்கே நம்மளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நல்ல முறையில் நடந்தோம்னு சொன்னா அவர்களோடு இணக்கமான முறையில நல்ல பழகி, அவர்கள் நாம் குழம்பு வச்சு அவர்கள் குழம்பு கொடுத்து பரிமாறிக்கிட்டு இருந்தோம் சொன்னாலே நாம் என்ன செய்து விடலாம், சொர்க்கத்திற்கு நம்ம என்ன செய்யலாம், சென்று விடலாம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அண்டை வீட்டுக்காரர்களோடு நம்ம என்ன செய்யும், நம்மளுக்கு பிடிக்காதவர்களாக இருக்கலாம், இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும். அவர்களை எந்த அளவுக்கு இணக்கமா வாழ்ற சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்யும் பொழுது அவர் எனக்கு வாரிசாக ஆகி விடுவாரோ என்கின்ற அளவுக்கு எனக்கு உபதேசம் செய்தான்னு சொன்னா, அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும், அவர்களோடு இணக்கமா பழகணும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும், இணக்கமா பழகினா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், சொர்க்கம் செல்ல முடியும். ஆக என்பதோட இன்றைக்கு எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு தந்தல் புரிவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, அண்டை வீட்டார்களுடைய உரிமைகளை பற்றி நாம் எல்லாம் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருந்தோம். என்ன என்று சொன்னால், நெருங்கிய உறவினர்கள், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் நெருங்கிய உறவினர்கள் தான். அவர்களிடம் பேசுவதற்காக சென்ற ஒரு மனிதர் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி எனக்கு நெருங்கிய உறவினர் தான் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், இவர்களிடம் நான் பேச செல்கிறேன், ஆனால் அவர்கள் ஒதுங்கி செல்கிறார்கள். எப்படி? நான் அவங்கள்ட்ட பேச போறேன், ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விலகி சென்று விடுகிறார்கள். நான் அவங்களுக்கு நன்மை தான் செய்ய நாடுறேன், ஆனால் அவர்கள் எங்களுக்கு தீங்கை நாடுகிறார்கள். நான் அவங்கள்ட்ட நல்ல முறையில் பழகணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கள்கிட்ட பழக மாட்டேங்கிறாங்க, ஒரே திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல முறையில் பேசணும்னு சொன்னாலே அவர்கள் விலகி சென்று விடுகிறார்கள். என்று சொன்னால் உறவினர்களோடு இணங்கி வாழணும்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் அவர் கேட்கிறார், யார் ரசூலா, நீங்க தான் சொன்னீங்க உறவினர்களோடு இணங்கி வாழுங்க, உறவினர்களோடு நெருக்கமாக வாழுங்கன்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. நான் அப்படி இருந்தேன்னு சொன்னா, நான் அப்படி உறவினர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்று நின்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எனக்கு தீங்கிழைக்கிறார்கள், என்னை திட்டுகிறார்கள், என்னை ஏசுகிறார்கள், என்னை பழிக்கிறார்கள். நான் போய் நின்றாலும் சரி, போய் நிற்காவிட்டாலும் பின்னாடி என்னை பற்றி பேசுகிறார்கள். இவரை குறித்து நான் என்ன செய்வது யார் ரசூலான்னு சொல்லி ரசூலாட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறார்கள், நீ அப்படி இருக்கிறியாப்பா, நீ அப்படி இருக்கும் காலம் எல்லாம் நீ இப்படி நன்மை நாடுற பாரு, நீ அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நாடாம நீ அவங்களோட இணக்கமா வாழ நினைக்கிற பாரு, இப்படி நினைக்கும் காலம் எல்லாம் அவருடைய வாயில சுடும் சாம்பலை நிரப்புவதை போன்று என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரை பார்த்து? நாம் நெருக்கமா ஆகணும்னு நினைக்கிறோம், ஆனா அவன் நெருக்க மாட்டேங்கிறான். நெருக்கமா ஆகணும்னு போறோம், ஆனா என்னை திட்டுகிறா, ஏசுகிறா, பழிக்கிறா. இப்பேற்பட்டவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நெருக்கமாகும் காலம் எல்லாம் அவருடைய வாயில சுடும் சாம்பலை நிரப்புவதை போலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் சொன்னார்கள், அவரை அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க, சொந்தக்காரன் தான், சொந்த அக்கா பையன், சொந்த சின்னாப்ப பையன், சொந்தமா இப்படியாக இருந்தாலும் நான் நெருக்கமாக ஆக போகும்போதெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னை தட்டி கழிச்சு விடுகிறார்கள், என்னை ஏசி விடுகிறார்கள். பின்னாடி புறமுதுகில் என்ன செய்யறாங்க? நம்மை பற்றி பேசக்கூடியவர்களா இருக்கிறார்கள். இப்படி பேசக்கூடிய காலம் எல்லாம் நாம் எந்த அளவுக்கு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு அவருடைய வாயில சுடும் சாம்பலை நிரப்புவதை போலாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோடு வழக்குமாறு நம்மளோடு உதவிக்கு இருக்கிறார்கள். நம்ம நெருங்குறோம், ஆனா அவங்க எனக்கு தீங்கிழைக்கிறாங்க பாருங்க, இந்த தீங்கிலிருந்து எனக்கு பாதுகாப்பதற்கு என்னோட வழக்குமாறு இருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? சொந்த உறவினராக இருந்தாலும் பிடிக்காதனாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களோடு நெருங்கி வாழ வேண்டும். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சொந்தக்கார யாரா இருந்தாலும் சரி, அவன் பேசுறதை விட்டு கேட்கறது, அவன் பேசுறத ஒட்டு கேட்கறது. அவன் என்ன பேசுறான், அவன் என்னை பத்தி ஏதாவது பேசுறானா என்று அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய பக்கத்து வீட்டுல காதை வச்சு கேட்கறது. அவன் வீட்டுல சண்டை போடுறான், ஏதோ செய்யறான், ஆனா இவர்கள் என்ன செய்வார்கள்? சண்டை போடுறான்னு என்னன்னு கேட்பும் சொல்லி என்ன செய்கிறார்கள்? அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய வாசல்ல காதை வச்சு கேட்டுட்டு இருக்கிறான். இவர்கள் செய்யக்கூடியது என்ன தெரியுமா? பெரும் பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாருடைய அனுமதி இல்லாமல் பிறருடைய பேச்சை கேட்டோம் சொன்னா அது பெரும் பாவம். நாளைக்கு மறுமையில அவருடைய காதில் என்ன செய்யப்படும்? செம்பை காய்ச்சி அவருடைய காதில் ஊற்றப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் செய்யறோமா இல்லையா? பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா என்ன செய்யறோம்? விட்டு கேட்டுட்டு இருக்கோம். சண்டை நடக்குதா? நம்ம கேட்போம். அவன் என்ன பேசுறான் என்று விட்டு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அவன் என்ன பேசுறான், என்ன செய்யறான், அவனுடைய அனுமதி இல்லாமல் நாம பார்க்கிறோம். இப்படி பார்க்கக்கூடியவனை பெரும் பாவம் செய்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மறுமை நாள்ல அவனுடைய காதுல எந்த காதை வச்சு அவன் கேட்டானோ அந்த காதுல செம்பை காய்ச்சி அவனுடைய காது ஊற்றப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? இதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அவன் என்னத்தையும் பேசிட்டு போறான், ஏதோ வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, நாம் என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு அனுமதி இல்லாமல் நம்மளுடைய வீட்டுல செவியை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்டுக்க கூடாது. அதே மாதிரி வேற ஒரு மனிதர் வேற ஒரு விஷயத்தை பற்றி 2 நபர் பேசிக்கொண்டுதான் சொன்னா அந்த இடத்துல அவரோட அனுமதி இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த பேச்சை கேட்கக்கூடாது.
அந்த பேச்சை கேட்க கூடாது. அவரு அனுமதி தந்தா இங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க, என்னுடைய பிரச்சனையை கேளுங்க, இப்படி சொன்னா கேட்கலாம். ஆனா அவர் வேற ஒரு நபர்கிட்ட அவருடைய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கும் போது மூன்றாவதா நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த பிரச்சனையை கேட்டு பின்னாடி பேசிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி இவன் சொன்னா, இவனுக்கு இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பின்னாடி என்ன செய்யக்கூடாது, பேசிட்டு இருக்க கூடாது. இது பெரும் பாவம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், இதிலிருந்தெல்லாம் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அண்டை வீட்டுக்காரர்களுடைய இணக்கமாகவும் சந்தோஷமாகவும் எந்த முறையில ரசூல் சாசனம் நடந்து கொண்டு சொல்லி இருக்கிறார்களோ அந்த முறை நம்ம நடக்க வேண்டும். அவன் பிடிக்காதனாக இருந்தாலும், அவன் எனக்கு பிடிக்காது, அவனுடைய முகத்தை பார்க்கவே சகிக்கல என்று இருந்தாலும் அண்டை வீட்டுக்காரன் இணங்கிதான் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த செயல் நம்முடைய சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லுது. நாம் அண்டை வீட்டுக்காரன் நல்ல முறை இணக்கமா இருந்தோம்னு சொன்னா அந்த செயல் நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லுது. நாம் எவ்வளோ பெரிய இபாதத்தான ஆளியாக இருந்தாலும் அண்டை வீட்டுக்காரன் நல்ல முறையில் இல்லையா, நல்ல முறையில் பேசலையா, நாம் என்னதான் எங்கதான் போக முடியும், நரகத்துக்கு தான் போக முடியும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் என்னதெல்லாம் இன்னைக்கு சொன்னோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நம்மளையும் ஆக்கிர புரிவானாக. இன்றைக்கு எப்படி நம்ம அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டானா என்ற பெரிய பிரார்த்தனையோடு என் ஜும்மாவுடைய இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.